முதல்வர் காலை உணவு திட்டத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தின் மூலம் உணவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருக்கும்போது முதல்வர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சாங்க. 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இது அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் தொடக்க கல்வி மாணவர்கள், அதாவது 1ல இருந்து 5வது படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு 17,55,000 மாணவ மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்கள் பெற்றாங்க. இப்போது ஆட்சியில் இருக்கும் புதிய அரசு இது மட்டும் பத்தாது, நடுநிலை பள்ளியில இருக்கிற 6 முதல் 8வது பயிலும் மாணவர்களுக்கும் இந்த காலை உணவு திட்டம் சென்று அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்காரு. இதன் மூலம் அரசு நடுநிலை பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் உணவுகள் வழங்கப்படும். அதாவது இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அரசு அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ரெண்டுத்துக்குமே வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 6ல இருந்து 8 வரை இருக்கிற மாணவர்கள் சேர்க்கறதால அரசு பள்ளிகளுக்கா இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கா ரெண்டுத்துக்குமே கொடுக்க போறாங்களா இல்ல உடனே கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பாய்.